அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தமிழ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஒன் ஆஃப் தி லேட்டஸ்ட் ப்ராஜெக்ட், தி கிரேட்டஸ்ட் ஈகோ சிஸ்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா பேஎக்ஸ் கிரிப்டோ கார்டு. அப்போ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எப்படி பேஎக்ஸ் கிரிப்டோ கார்டோட ஆப் டவுன்லோட் பண்ணுறது, எப்படி கேஒய்சி ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுறது, எப்படி கார்டு வாங்குறது, அண்ட் நம்ம கார்டு வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும், எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் எல்லாருமே கூகுள்லேயோ க்ரோம்லேயோ payxubit.com அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த சைட்டுக்கு உங்களை வந்து ரீடைரக்ட் பண்ணிடும். ஸோ இது வந்து நம்மளோட பேஎக்ஸோட அஃபிஷியல் சைட்டு. இங்கே நீங்கள் பார்க்கலாம் டவுன்லோட் ஏபிகே அப்படின்ட்டுருக்கு. ஸோ இதை நீங்கள் டச் பண்ணுறது மூலிமா நம்மளோட பேஎக்ஸோட ஆப்பை நீங்கள் ஏற்றிடலாம். ஸோ டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பார்க்கலாம் டீட்டெயில்ஸில் காமிக்குது இல்லைங்களா, டவுன்லோட் ஆகுது இல்லைங்களா. ஸோ இது மூலிமா நீங்கள் பேஎக்ஸோட ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகேங்க. ஸோ இப்போ இந்த ஏபிகே வந்து டவுன்லோட் ஆகிருச்சு. இங்கே ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஓகே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டால் இல்லைனா அப்டேட் அப்படின்னு கேட்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்கலாம் என்ன ஆகுதுங்க, இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் அப்படிங்கிறது ஆகும். இப்போ பார்க்கலாம் இன்ஸ்டால் ஆகி ஓப்பன் அப்படின்னு வருது. ஆப் ஏற்றிட்டீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதனால் கீழே சைன் அப் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ சைன் அப் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம் சைன் அப்பில் உங்களுக்கு என்ன வருதுங்க, என்டர் இமெயில் அட்ரஸ்னு வருது. அண்ட் அது கீழே வந்து ரெஃபரல் கோட் இருக்குது. ஸோ இந்த ரெஃபரல் கோடு வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துக்கிறேன், அதை வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து இங்கே டிக் கொடுத்துருங்க. அப்போ மெயில் ஐடி வந்து நீங்கள் என்ன மெயில் ஐடி வேணாலும் போடலாம். ஸோ ஏதோ ஒரு மெயில் ஐடி போட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். ஓகேங்க. அப்போ நீங்கள் பார்க்கலாம் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட மெயில் ஐடி போட்டேன், என்னோட ரெஃபரல் கோட் போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து இப்போ கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தா என்ன ஆகுது, அது 1 செகண்ட் ஃபெச் ஆகி என்னோட ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு ஓடிபி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுது. எஸ், இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஓடிபியை நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து அங்கே போடணும். ஓகேங்க. ஸோ இப்போ நான் ஓடிபி போட்டுட்டேன். இப்போ வந்து நான் ப்ரொசீட் அப்படின்னு எஸ். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்கலாம் என்னோட பேஎக்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இப்போ என்ன வருதுங்க, நான் பண்ணின உடனே லாகின் பண்ண உடனே கம்ப்ளீட் கேஒய்சி அப்படின்னு வருது. அப்போ நான் இப்போ கம்ப்ளீட் கேஒய்சி அப்படின்னு டச் பண்ணுறேன். அப்போ இதில் டிஃபால்ட்டாக நம்ம கேஒய்சிக்கு என்ன கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா மொபைல் நம்பர், ஆதார் அண்ட் பேன் கார்டுங்க. அப்போ மொபைல் நம்பர் நம்ம எந்த மொபைல் நம்பர் கொடுக்கணும்னா, நம்ம என்ன ஆதார் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆதார் கூட லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பர் நம்ம இங்கே கொடுக்கணும். சரிங்களா? மொபைல் நம்பர் போட்டு மொபைலுக்கு ஓடிபி வரும், அதை கண்டினியூ பண்ணணும். ஓகேங்க. இப்போ மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆதார் வெரிஃபை பண்ணணும். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆதார் நம்பர் கேட்குது. உங்களோட ரெஸ்பெக்டிவ் ஆதார் நம்பர் நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஆதார் நம்பர் டைப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆதார்லேருந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். சரிங்களா? அஃபிஷியலாக ஆதார்லேருந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் காப்பி பண்ணி இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் டீட்டெயிலும் வெரிஃபை ஆயிரும். வருது இல்லைங்களா, ஆதார் இஸ் வெரிஃபைடு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேன். அப்போ இந்த இடத்துல பேனில் 3 டீட்டெயில் கேட்கும். பேன் நம்பரு, அப்புறம் நேம் அஸ் பெர் பேன் கார்டு, அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அஸ் பெர் பேன் கார்டு. ஸோ அதை போட்டிங்கன்னா உங்கள் பேனும் வெரிஃபை ஆயிரும். நீங்கள் ஒன்ஸ் நம்ம கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி டாப் லெஃப்ட்டில் உங்களோட ப்ரொஃபைல் வரும். சரிங்களா? ஓகே. ஸோ ஆஃப்டர் கேஒய்சி கம்ப்ளீஷன் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா செக்யூரிட்டி பின் வந்து செட் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் சேம் ப்ரொஃபைலை வந்து டச் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் இங்கே என்ன இருக்குது, செக்யூரிட்டி பின் இருக்குது இல்லைங்களா. ஸோ வந்து அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ இங்கே வந்து நம்ம 6 டிஜிட் செக்யூரிட்டி பின் செட் பண்ணணும். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஜிபே ஃபோன்பேயில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இப்போ நம்ம பேஎக்ஸில் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது இந்த 6 டிஜிட் பின் கேட்கும். ஸோ அதனால் 6 டிஜிட் பின் ஒரு பின் கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுங்க. அண்ட் அகெயின் இன்னொரு டைம் இந்த 6 டிஜிட் பின் கேட்கும். ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட செக்யூரிட்டி பின் சக்ஸஸ்ஃபுல்லாக செட் ஆகிரும். ஓகே, இங்கே வருது இல்லைங்களா, செக்யூரிட்டி பின் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஆப் ரெடியாக இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூஎஸ்டிடி டெபாசிட் பண்ணி நம்மளோட கிரிப்டோ கார்டு நம்ம வாங்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கீழே இருக்க வேலட்ஸ், ஸோ அந்த வேலட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம டெபாசிட் பண்ண போகிறது என்ன, யூஎஸ்டிடி. ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா
எஸ், இங்கே இருக்கு இல்லைங்களா யூஎஸ்டிடி. ஸோ யூஎஸ்டிடி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டெபாசிட் யூஎஸ்டிடி. இதில் நம்ம யூஸ் பண்ணுற செயின் என்னதுங்க, BEP20 பினான்ஸ் நெட்வொர்க். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அட்ரஸ் வருது. இந்த அட்ரஸ்க்கு உங்களோட யூஎஸ்டிடி ஃபண்ட்ஸ் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா வித்தின் செகண்ட்ஸ்க்குள்ளே அது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிரும். ஓகேங்களா? ஓகே. இப்போ யூஎஸ்டிடி வந்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம கார்டு பை பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுனா, அகெயின் ஹோமுக்கு வாங்க. ஹோமுக்கு வந்துட்டு நீங்கள் இங்கே பார்க்கலாம் அப்ளை கார்டு, அதை அப்ளைன்னு கொடுங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம் என்னோட 2 கார்டுமே பிளாக்ல இருக்கு. ஏன்னா நான் ஆல்ரெடி 2 கார்டு வாங்கிட்டேன். நீங்கள் வாங்கலை அப்படின்னா இந்த 2 கார்டுமே உங்களுக்கு கலரில் இருக்கும். ஸோ இப்போ கார்டு எப்படி வாங்கணும்னா, இப்போ நீங்கள் 2 கார்டுமே வாங்கணும்னா 1 by 1 தான் வாங்கணும். ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் கார்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே ப்ரொசீட் வித் ஃபிசிக்கல் கார்டு அப்படின்னு வருங்க. அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபிசிக்கல் கார்டு பை ஆயிரும். அண்ட் அகெயின் அதே மாதிரி விர்ச்சுவல் கார்டு கிளிக் பண்ணி கீழே ப்ரொசீட் வித் விர்ச்சுவல் கார்டுன்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா விர்ச்சுவல் கார்டும் பை ஆகிரும். ஸோ ஒன்ஸ் உங்கள் கார்டு பை ஆயிடுச்சுன்னா அது வந்து மேலே இங்கே வந்துடும். ஆக்டிவ் கார்டு அப்படிங்கிற இடத்துல நீங்கள் பார்க்கலாம். என்னோட 2 கார்டுமே இருக்குது, விர்ச்சுவல் கார்டு அண்ட் ஃபிசிக்கல் கார்டு 2 கார்டுமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ வெரி சிம்பிள் தான். நீங்கள் ஒரு 2 பட்டன் கிளிக்கிங்கில் உங்களோட கார்டை வாங்கிடலாம். ஓகே. ஸோ கார்டு வாங்கிட்டோம். இப்போ அகைன் ஹோமுக்கு வாங்க. இப்போ இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நம்ம என்னென்ன விஷயங்களுக்கு இந்த பேஎக்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ அகைன் வந்து ப்ரொஃபைல் வாங்க. ப்ரொஃபைல் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம் நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. பேமெண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட் அண்ட் யூபிஐ ஐடி. அப்போ இது ரெண்டுலேயுமே நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பேங்க் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுறேன். நீங்கள் பார்க்கலாம் ஆல்ரெடி நான் என்னோட ஒரு சவுத் இந்தியன் பேங்க் ஆட் பண்ணியிருக்கேன். இனி நான் விருப்பப்படக்கூடிய நிறைய பேங்க் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் நியூ பேங்க் கொடுக்குறேன். ஸோ என்ன பேங்க்கோ அதை கிளிக் பண்ணுங்கள். நான் ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் ஆஃப் பரோடா கொடுக்குறேன். அப்போ இந்த இடத்துல உங்களோட அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோடு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது ஒன்ஸ் ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு அப்டேட் ஆகும். யூபிஐ ஐடியுமே நீங்கள் பார்க்கலாம். நான் இப்போ 2 யூபிஐ ஐடி ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா கீழே ஆட் யூபிஐ அப்படின்னு கொடுத்து உங்களோட ரெக்வஸ்டட் யூபிஐ ஐடி போட்டு நீங்கள் வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் ஆகிரும். ஓகே. அதே மாதிரி ஹோம் பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்கேனர் இருக்குது. ஸோ ஸ்கேனர் வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணி கூட உங்களோட ரெஸ்பெக்டிவ் ஸ்கேனர்ஸை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக நம்மளால் யூஎஸ்டிடியில் பேமெண்ட் பண்ண முடியுதுங்க. கண்டிப்பாக அப்கமிங் டேஸில் இன்னும் அதர் கிரிப்டோஸ் நம்மளோட யூவிசி யூபிட் எல்லாமே வரும். இப்போதைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்டிடி அண்ட் அதர் பாப்புலர் கிரிப்டோஸில் உங்களால் அமௌண்ட் சென்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு பேமெண்ட் உங்களுக்கு சென்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் சென்ட் பண்ணுறேன். சென்டில் யூபிஐ ஐடி கொடுத்து என்னோட ஜிபே அக்கௌண்ட்டுக்கு நான் அனுப்புகிறேன். சரிங்களா? இதில் வந்து என்டர் அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 100 ருபீஸ் போடுறேன். அப்போ இங்கே கிரிப்டோ கேட்குது, பிஎன்பியா என்ன கிரிப்டோன்னு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், யூஎஸ்டிடி அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன், கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ பே நவ். அப்போ 6 டிஜிட் பின் கேட்குது இல்லைங்களா, 6 டிஜிட் பின் போடுறேன். இப்போ நம்மளோட ப்ராசஸ் வந்து அண்டர் ப்ராசஸிங்கில் இருக்குது. எஸ், நீங்கள் பார்க்கலாங்க, நான் சென்ட் பண்ண 100 ருபீஸ் வந்து எனக்கு ஜிபேயில் கிரெடிட். எஸ், நீங்கள் பார்க்கலாம் எனக்கு 855க்கு 100 ருபீஸ் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இப்படி பேக் வந்தீங்கன்னா இங்கே டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸுமே உங்களால் இங்கே பார்க்க முடியும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் அதர் என்னென்ன யூட்டிலிட்டிஸ் இதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, மார்க்கெட் பிளேஸ். ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் மொபைல் ரீசார்ஜ் இருக்குது, டிடிஹெச் இருக்குது, ஃபாஸ்டாக் இருக்குது, கேபிள், ஃப்ளைட் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபாஸ்டாக் மட்டும் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஃபாஸ்டாகில் போயிட்டு ஓகே, ஃபாஸ்டாகில் போயிட்டு உங்களோட ரெஸ்பெக்டிவ் ஃபாஸ்டாக் என்ன நேமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட வெஹிக்கிள் நேம் நான் வந்து டைப் பண்ணுறேன். சாரி, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். எஸ், நீங்கள் பார்க்கலாம் என்னோட ஃபாஸ்டாக் வந்து ஃபெச் ஆகி அது யாரோட நேமில் இருக்குது அப்படிங்கிறது வந்துருச்சு. அண்ட் வெஹிக்கிள் டைப் வந்துருச்சு, என்னோட ஃபாஸ்டாக் ஐடி வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபாஸ்டாகில் நான் இன்னும் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் வந்துருச்சுங்க. அது உண்மையிலே பெரிய விஷயம். இங்கே நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ காமிக்குது, 9564 ரூபா நான் இன்னும் டாப் அப் பண்ணலான்னு காமிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாஸ்டாகில் பர்டிகுலர் டைமுக்கு நம்மளால் 10,000 தான் டாப் அப் பண்ண முடியும். அப்போ கரண்ட்டாக என்னோடய ஃபாஸ்டாக் பேலன்ஸ் இப்போ 464 ரூபா பக்கம் இருக்குங்க. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக இன்னும் 9500 சில்லரை நான் டாப் அப் பண்ணலாம் அப்படிங்கிற எக்ஸாக்ட் அமௌண்ட்டு காமிக்குது. அப்போ இது எல்லாமே எப்படி காமிக்குதுன்னா இது ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம், கம்பைன்டு சிஸ்டம், வெரிஃபைட் சிஸ்டம்னால தான் காமிக்குது. அப்போ இங்கே எதுவுமே மேனுவல் கிடையாது.
அப்போ இது மூலிமா நமக்கு என்ன புரியுதுன்னா, நம்மளோட பேஎக்ஸ் வந்து ஒரு சிறப்பான பேஸ் இன்னைக்கு செட் பண்ணிட்டாங்க. ஃபாஸ்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்கலாம், மொபைல் ரீசார்ஜ் இருக்குது, இன்றைக்கி நம்பர்ஸ் எல்லாம் வருது, டிடிஹெச் சர்வீசஸ் இருக்குது, டிடிஹெச் நம்மளால் ரீசார்ஜ் பண்ண முடியும். இந்த மாதிரி அத்தனை சேவைகளுமே இன்றைக்கி இருக்குது. ஸோ அதனால் அது ஒரு எக்ஸலண்ட்டான பிளாட்ஃபார்முங்க. எல்லாருமே கண்டிப்பாக உங்களோட பேஎக்ஸ் கிரிப்டோ கார்டை வாங்குங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.